ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய ஞானமும் வல்லமையும் சிலுவையின் பலவீனத்திலும் மூடத்தனத்திலும் மிகவும் தெளிவாக காணப்படுகிறது என சிந்திப்பதற்காக திருச்சபை நமக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறது. இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. தேவ சத்தம் கேட்டு அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையையும் பலனையும் தருவாராக. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாயின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. உம்முடைய சமூகத்தில் உம்மை நம்பி நாடி வந்திருக்கிறோம். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரிந்தாலும் உம்மை நம்பி வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிற எங்களுக்கோ ஜீவனை தருகிறதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு இடைபடுவீராக. எல்லோரையும் கூட்டிச் சேர்த்தருளும். நாங்கள் ஏகோபித்து உம்மை ஆராதிக்கவும் உமக்கு மகிமையாக இங்கிருந்து கடந்து செல்லவும் தேவன் கிருபை தாரும். இன்னும் வரவேண்டியவர்களை நீர் அழைத்து சேர்த்தருளும். நாங்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த ஆராதனையில் கம்பீரித்து பாட உதவி செய்யும். தேவ கிருபைக்கும் இரக்கத்திற்கும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். நின்ற வண்ணமாக பாமாலை 103 பாடுவோம். என் அருள்நாதா.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தாவே கிருபையாயிரும். கர்த்தாவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கர்த்தாவே கிருபையாயிரும். கர்த்தாவே கிருபையாயிரும். நல்ல ஆண்டவரே, எங்கள் மீது நீர் கிருபையாகவே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்கு தகுதியானவர்களாக தொடர்ந்து எங்களை மாற்றும். சிலுவையின் உபதேசம் எங்களை மீட்டு ரட்சிக்கிறதாகவும், சிலுவையினால் நாங்கள் மகிமைப்பட்டு உம்மை உயர்த்துகிறவர்களாகவும் காணப்பட தேவன் கிருபை தாரும். ஆராதனையில் தொடர்ந்து எங்களோடு இடைபடும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 28 வரை. ஏசாயா 44 வசனம் 24. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அனைவரும் எழுந்திருப்போமாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 31 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடியும். சங்கீதம் 31 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடியும். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த திருகமும் எனக்கு அடைக்கலமான அரணும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீர் எனக்கு உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்பதே
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுள்ளதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமையுள்ளதாக என்பதே. ஆமென். சபையார் அனைவரும் அமர்வோம். வாசிக்க வேண்டிய இரண்டாவது வேத பாடம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 25 முடிய உள்ள தேவனுடைய வசனங்கள். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தில் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாவது படம் வாசித்தாயிற்று. ஆமென். மறுபடியுமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 290 பாடுவோம். நாங்கள் பாவப்பாரத்தால்.
வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 12வது வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி மார்க்கு 12வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. மார்க்கு 12. பின்பு இயேசு உவமைகளாய் அவர்களுக்கு சொல்லத் தொடங்கினதாவது: ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து இரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே போட்டுவிட்டார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலை கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். இந்த உவமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்திற்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். இது இயேசுவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆயத்தத்தோடு கற்றுக்கொள்வதற்கும் அதன்படி செய்கிறதற்கும் கீழ்ப்படிதலின் இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்கள். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். லெந்து நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். லெந்து நாட்களின் ஏறத்தாழ இறுதி பகுதிகளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த லெந்து நாட்கள் நாம் அதிகமாக கிறிஸ்துவையும் அவரின் சிலுவையையும் மற்றும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் சீர்தூக்கி பார்ப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தருணம். அதன் அடிப்படையில் இந்த நாளிலே சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. அதாவது யூதர்கள் மற்றும் கிரேக்கர்கள், அவர்களை குறித்தெல்லாம் 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே நாம் வாசித்தோம். அதன் பின்பதாக கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு பகுதி, அதாவது சுவிசேஷ வாக்கியம், கிறிஸ்துவானவர் சொன்ன ஒரு ஓமையை அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த ஓமை கிறிஸ்துவை எப்படியெல்லாம் நாம் ஒதுக்கி கொண்டிருக்கிறோம்,
யூதர்கள் அடையாளத்தை தேடி கிட்டாதபடியினால் அவர்களை ஒதுக்கிவிட்டார். கிரேக்கர்கள், அவர்கள் ஞானத்தை நாடுகிறவர்கள், சிலுவையின் உபதேசம் அல்லது சிலுவையின் மரணம் அவர்களுக்கு அதிலே ஒரு ஞானத்தை காணப்படவில்லை என்பதினால் அவர்களும் ஒதுக்கிவிட்டனர். ஆகவே ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு தனி மனிதனையும் குறித்து இந்த பகுதி இந்த நாளிலே நம்மிடத்திலே பேச விரும்புகிறது. ரட்சிக்கப்படுகிறவனுக்கு இந்த சிலுவையின் உபதேசம் தேவ ஞானமாய் இருக்கிறது. வாசிக்க கேட்ட இந்த சுவிசேஷ வேத பகுதியை போன்றே இன்னும் ஒரு ஓமை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டத்தின் ஓமை. அங்கே அந்த திராட்சை தோட்டத்திலே நடந்த காரியம் நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கிறோம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த திராட்சை தோட்டத்தின் ஓமையானது எப்படியாக சொந்த ஜனம் அவரை ஒதுக்கி விட்டது, அல்லது சொந்த ஜனம் அவருக்கு விரோதமாக தலையெடுத்து விட்டது, சொந்த ஜனம் எப்படி அவரை கொலை செய்து விட்டது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள இந்த சுவிசேஷ வேத பாடத்திலே திராட்சை தோட்டம் யூத சந்ததியினரை காண்பிக்கிறது. கொடுக்கப்பட்ட அங்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்த வேலையாட்கள் யூத தலைவர்கள், அதாவது மத தலைவர்கள், அவர்களை குறிக்கிறதாக காணப்படுகிறது. அங்கு வந்த அனைத்து குத்தகைதாரர்கள், தீர்க்கதரிசிகளையும் இறுதியாக இயேசு கிறிஸ்துவையும் காண்பிக்கிறதாக இருக்கிறது. இயேசுவானவர் இந்த உலகத்திலே அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் என்பது நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே அநேக தீர்க்கதரிசிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மனிதனை சீர்தூக்குவதற்காக வந்தனர். ஆனால் எந்த தீர்க்கதரிசியும் கனப்படுத்தப்படவில்லை. எல்லா தீர்க்கதரிசிகளும் கனவீனப்படுத்தப்பட்டார்கள். இறுதியாக வந்த இயேசு கிறிஸ்து என்கிற தீர்க்கதரிசியோ கொலை செய்யப்பட்டு விட்டார். அதைத்தான் இந்த ஓமை நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறது. இந்த ஓமையிலிருந்து ஒரு சில காரியங்களை வெகு வேகமாக உங்கள் மத்தியிலே நான் வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக இந்த ஓமையை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவின் பெருந்தன்மையை குறித்து சொல்லுகிறது. It tells us of the generosity of the God. அவரின் பெருந்தன்மை. ஒரு முழு திராட்சை தோட்டத்தை உருவாக்கிவிட்டார். வேதாகமம் முழுவதும் திராட்சை தோட்டங்களின் ஓமைகள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முழுமையான ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டம் எப்படிப்பட்டது என்பதை 1வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஃபுல்லி எக்யூப்ட். ஐயா, நீங்கள் எதற்கும் வெளியே செல்ல வேண்டாம், எல்லாம் உள்ளுக்குள்ளாகவே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வியர்வையை மட்டும்தான் சிந்த வேண்டும். எதற்காக? கனிகளை பெறுவதற்காக. மற்றபடி அந்த திராட்சை தோட்டத்திற்கு எது தேவையோ அது மட்டுமல்ல, திராட்சை பழம் வந்த பின்பதாக ரசத்தை பிழிந்து எடுப்பதற்காக ரசத்தொட்டி வரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. எல்லாம் ஆயத்தம். ஜெனராசிட்டி. கர்த்தர் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் படைத்த பொழுது எல்லாவற்றையும் உங்களுக்காக முதலாவதாகவே ஆயத்தப்படுத்திவிட்டு, என்னுடைய மகன் அல்லது மகள் இந்த உலகத்தில் சென்று கஷ்டமடையக்கூடாது என்று என்னையும் உங்களையும் படைப்பதற்கு முன்பதாக உங்களுக்கும் எனக்கும் தேவையான அனைத்தையும் முதலாவதாக படைத்து விட்டார். ஆதியாகமத்தின் புத்தகம் அதைத்தான் சொல்லுகிறது. முதல் 6 நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் உண்ணுவதற்கும் மற்றும் அங்கு தங்கி இருப்பதற்கும் தேவையான அனைத்தும் நேர்த்தியாக படைக்கப்பட்டு விட்டது. கடைசியாக என்னையும் உங்களையும் அவர் படைத்து, ஆண்டுகொள் மகனே, இதனை நீ பார்த்துக்கொள் என்று கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த திராட்சை தோட்டத்தின் ஓமையிலும் ஆண்டவர் மனிதனுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை கவனித்துக் கொள்வதற்கு வேண்டியதான அனைத்து உபகரணங்களையும் தாராளமாக பெருந்தன்மையாக படைத்து உங்களுடைய என்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். இன்றைய தினத்திலே இந்த ஓமையை நாம் பார்ப்போம் என்றால், நாம் அனைவரும் இந்த உலகம் என்கிறதான அல்லது இந்த பூமி என்கிறதான திராட்சை தோட்டத்தின் உக்கிரானக்காரர்கள்.
உங்களுடைய என்னுடைய களத்திலே இந்த உலகம் அல்லது இந்தியா என்கிறதான அல்லது டெல்லி பட்டணம் என்கிறதான இந்த பகுதிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. உக்ரானக்காரர்களாக ஆண்டவருடைய பெருந்தன்மையை மதித்து எப்படியாக நாம் நடந்து கொள்ள இருக்கிறோம்? நீங்கள் எதற்கும் வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேசத்தை அல்லது இந்த பகுதியை லாபகரமாக மாற்றுவதற்கான அனைத்து உபகரணங்களையும் தேவன் பெருந்தன்மையாக உங்களுடைய என்னுடைய கையிலே விட்டு கொடுத்து வைத்து விட்டார். மேலும் இந்த வசனம் சொல்லுகிறது, காலம் வந்த பொழுது, அதாவது 2வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், பருவ காலத்திலே. ஐயா, திராட்சை தோட்டம் நாட்டப்பட்டதென்றால் அந்த திராட்சை தோட்டம் பருவத்திற்கு வருவதற்காக ஒரு சில வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். இந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் அவர்தான் கடவுள். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இதனை ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, பருவ காலம் வரும் மட்டுமாக ஒருவேளை 5 வருடங்கள் அமைதியாக காத்திருப்பதை, பொறுத்திருப்பதை இந்த பகுதி சுட்டி காண்பிக்கிறது. ஐயா, அவர் உடனடியாக, மகனே, இன்றைக்கு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நாளைக்கு கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கை ஏன் இல்லை என்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேள்வி கேட்கவில்லை. அவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பொறுமையாக தங்கி இருக்கிறார். இவன் கனி கொடுக்கும் காலம் வரும், அந்த காலத்திலே நான் சென்று என்னுடைய கனியை நான் வாங்கிக் கொள்வேன். ஆனால் கனி கொடுக்கும் காலம் வந்த பொழுதோ நான் கனி கொடுப்பதற்கு பதிலாக எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதர்களை குற்றப்படுத்தவும், காயப்படுத்தவும், அடிக்கவும், நொறுக்கவும், கொலை செய்யவும் சம்மதித்து விட்டோம். ஒருவேளை நாம் கேட்கலாம், ஐயா, நான் எங்கே குற்றப்படுத்துகிறேன், காயப்படுத்துகிறேன், அடிக்கிறேன், கொலை செய்கிறேன்? ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தவறான செயல்களும் கர்த்தரை குற்றவாளியாக தீர்த்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் நான் கிறிஸ்தவன் என்கிற பெயரை எடுத்துக்கொண்டிருக்கிறேன், இன்னொரு புறம் என்னுடைய அலுவலகத்திலும், என்னுடைய சமுதாயத்திலும் அல்லது என்னுடைய குடும்பங்களிலும் என்னுடைய செயல்பாடுகள் கிறிஸ்தவன் என்பதை காண்பிப்பதற்கு பதிலாக கிறிஸ்துவை குற்றவாளியாகவே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. உங்களையும் என்னையும் நம்பி கொடுத்தார், பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தார். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய காத்திருக்குதலை எனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை குற்றவாளியாக காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லது இன்றைக்கும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. முதலாவதாக இந்த பகுதி கிறிஸ்துவின் பெருந்தன்மையை காண்பிக்கிறது. இரண்டாவதாக கிறிஸ்துவின் பொறுமையாக காத்திருக்குதலை காண்பிக்கிறது. எத்தனை வருடங்கள் கிறிஸ்தவர்களாக நீண்ட வருடங்கள் நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக கனி கொடுத்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்து மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களையும் என்னையும் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியதான நேரம். அவருடைய பொறுமையை நாம் இன்னும் சோதித்து கொண்டே இருக்கிறோம் என்றால் பின்னதாக சொல்லுகிறது, அவர் ஒரு நாளிலே வர இருக்கிறார், அப்பொழுது எல்லோரையும் அடித்து நொறுக்க இருக்கிறார். அதைத்தான் கடைசியாக சொல்லுகிறார், ஐயா, அவர் நீண்ட காலம் உங்களோடு பொறுமையாக இருக்க மாட்டார். அனைத்து தீர்க்கதரிசிகளை அனுப்பி இருக்கிறார். நம்முடைய திருச்சபையின் அடிப்படையிலே பார்ப்போம் என்றால் நாம் வளர்ந்தது முதல் இம்மட்டுமாக எத்தனை ஊழியக்காரர்களை நாம் சந்தித்திருப்போம். எத்தனையான சுவிசேஷ வசனங்களை நாம் கேட்டிருப்போம். எத்தனையான போதனைகளை நாம் கேட்டிருப்போம். இத்தனை போதனைகளையும் வசனங்களையும் ஊழியக்காரர்களையும் கேட்ட பின்பும் எனக்குள்ளாக கனி கொடுத்தல் இல்லாதபடிக்கு இன்னும் கிறிஸ்துவை குற்றவாளியாகவே நான் மாற்றிக்கொண்டிருப்பேன் என்றால் இறுதியாக அவர் என்ன அனுப்புகிறார்? எல்லாவற்றையும் அனுப்பி அதனை நொறுக்கி போடுகிறார். நியாய தீர்ப்பு என்று ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ஐயா, அவர் பொறுமையுள்ளவர் உண்மை, ஆனால் என்றைக்கும் பொறுமையாக இருக்க போவதில்லை. அவர் தாராளமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நியாய தீர்ப்பு நாளிலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பெருந்தன்மையாக தாராளமாக நடந்து கொள்வார் என்று நான் நம்பிக்கொண்டிருப்பேன் என்றால் நான் தவறு செய்கிறவனாக காணப்படுவேன். இந்த ஓமையின் மூலமாக அவர் சொல்ல விரும்புகிறார், மகனே, உனக்கென்று நேரம் குறிக்கப்பட்டு விட்டது, எனக்கென்று நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. அந்த நேரம் வரும்பொழுது நான் கிறிஸ்துவின் இரக்கத்தையோ அல்லது கிறிஸ்துவின் கிருபையையோ கிறிஸ்துவின் பெருந்தன்மையையோ கிறிஸ்துவின் காத்திருத்தலையோ நாட முடியாது. நேரிடையாக உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பேருந்து நிலையத்திலே ஒரு தகப்பனும் ஒரு மகளும் தன்னுடைய பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கின்றனர்.
பேருந்து வருவதற்கு இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்கள் இருக்கிறது என்பதை தகப்பனார் அறிந்த மாத்திரத்திலே அருகில் இருந்த ஒரு கடையிலே சென்று தன்னுடைய மகளுக்காக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கிறாள். இந்த மகள் ஐஸ்கிரீமை விரும்பி ருசித்து அருந்தி கொண்டிருக்கும் பொழுது எங்கோ பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறதான ஒரு பெண் ஓடி வருகிறாள். அங்கிள், எனக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வேண்டும். உடனடியாக அந்த தகப்பனார் ஓடி சென்று அந்த பிச்சைக்கார பெண்ணுக்கும் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுக்கிறார். இன்னும் தன்னுடைய பேருந்து வரவில்லை. தன்னுடைய மகள் அங்கு கடையை காட்டி சாக்லேட்டை காட்டுகிறது. உடனடியாக இந்த பிச்சைக்கார பெண்ணும் சொல்கிறார், எனக்கும் வேண்டும். ஸோ தன்னுடைய மகளைப் போலவே அவளுக்கும் இவளுக்குமாக 2 சாக்லேட் வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படியாக நீண்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய மகள் கேட்கிற அனைத்தையும் இந்த பிச்சைக்கார பெண்ணும் கேட்கிறாள். அனைத்தையும் இந்த தகப்பனார் தன்னுடைய மகளுக்கும் இந்த சிறிய பெண்ணுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். திடீரென பார்க்கிறாள், தன்னுடைய பேருந்து வந்துவிட்டது. என்ன செய்திருப்பார்? தன்னுடைய மகளை வேகமாக மார்போடு அணைத்து கொண்டார். பேருந்திலே ஏறி பயணித்து விட்டார். இது எதனை காண்பிக்கிறது? கர்த்தருடைய பெருந்தன்மை. நான் பிச்சைக்காரனை போல் இருக்கிறேன், ஆனால் எல்லாவற்றையும் கிறிஸ்து பெருந்தன்மையாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்காக பேருந்து வரும்பொழுது என்னையும் மார்போடு அணைத்து கொண்டு சென்று விடுவார் என்று நான் எதிர்பார்ப்பேன் என்றால் நான் தவறு செய்கிறேன். என்னை விட்டு விட்டு சென்று விடுவார், கைவிட்டு விட்டு சென்று விடுவார். ஒருவேளை அந்த பிச்சைக்கார பெண் நினைத்திருக்கலாம், நான் இவரோடு சென்று விட்டால் எனக்கு எவ்வளவு அருமையான வாழ்க்கை கிடைக்கும், எவ்வளவு அருமையான உணவுகள் கிடைக்கும் என்று கற்பனைகள் பல செய்திருக்கலாம். ஆனால் பேருந்து வந்த பொழுதோ கைவிடப்பட்டவளாக, நிராகதியாக விடப்பட்டு விட்டாள். திருச்சபையே, நீங்களும் நானும் அநேக ஆசீர்வாதங்களை இன்று வரை இன்னும் மட்டுமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்பது எந்த விதத்திலும் நாம் கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட நான் சென்று விடுவேன் என்பதற்கான கேரண்டி கிடையாது. என்னுடைய உறவு தகப்பன் மகள் என்பதாக இருக்கும் என்றால் மட்டுமே அவர் என்னை மார்போடு அணைத்து பேருந்திலே அணைத்து சென்று விடுவார். இல்லை என்றால் நான் கைவிடப்பட்டு விடுவேன். இந்த உவமையில் சொல்லப்பட்ட வண்ணமாக எல்லாம் என்னிடத்திலிருந்து பிடுங்கி கொள்ளப்படும். திருச்சபையே, நம்மையே சிந்தித்து பார்ப்போம். தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆமேன். நாம் எழுந்திருந்து வானத்தையும் பூமியையும் படைத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க திரும்பி வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த அப்போஸ்தல திருச்சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். நேற்றைய தினத்திலே நம்முடைய ஆலயத்தை கழுவி சுத்தப்படுத்துவதற்காக வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதின் ஆழத்தில் இருந்து நன்றி தெரிவித்து பாராட்டுகிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பணியில் இப்படியாக நாம் நம்மளால் முடிந்த காரியத்தை செய்வோமாக. நம்முடைய லெந்து நாட்களின் வெள்ளிக்கிழமை ஆராதனை மாலை 6:30 மணிக்கு தமிழில் ஆலயத்தில் நடைபெறும். வருகிற வாரத்திலே சண்டே ஸ்கூல் மூலமாக இந்த ஆராதனை நடத்தி தரப்படும். தயவு செய்து வரும்படியாக அன்போடு வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஆலயத்திலே உங்களுடைய சந்தா தொகை அல்லது மற்ற ஏதாவது பாக்கிகள் இருக்கும் என்றால் மார்ச் 31க்கு முன்பதாக நீங்கள் அதனை கொடுத்து உங்களுடைய கணக்குகளை தீர்த்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். வருகிற
10வது தேதி ஏப்ரல் மாதம், 11வது தேதி ரம்ஜான். ஆகவே அடுத்த நாள் விடுமுறையின் நாள். ஸோ 10வது தேதி இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை முழு இரவு ஜெபம் நம்முடைய திருச்சபையில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஒருவேளை ரம்ஜான் விடுமுறையில் ஏதாவது மாற்றம் இருக்குமென்றால் இந்த தேதி மாற்றப்படும். அப்படி இல்லை என்றால் 10வது தேதி ஏப்ரல் மாதம் முழு இரவு ஜெபம் நடைபெறும் என்பதை அன்போடு கேட்கிறேன். டெல்லி கிறிஸ்தவர்களுடைய யுனைடெட் பாம் சண்டே ப்ரொசஷன் 24வது தேதி, அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை 3 மணி முதல், அதாவது சென்ட் தாமஸ் மார்த்தோமா சிரியன் சர்ச் கரோல்பாக்கிலிருந்து ஆரம்பித்து கிரைஸ்ட் மெத்தடிஸ்ட் சர்ச் தீசஜாரியிலே முடிவடையும். முடிந்தவர்கள் பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு. வழக்கம் போல நாம் நம்முடைய பவனி 9:30 பாரிஸ் ஹாலிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். ஆக திருச்சபையார் 9:15 வந்து சேரும்படியாக அன்போடு கேட்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9:45 ஆலயத்திற்குள்ளாக ஆரம்பமாகும். ஆனால் பவனியோடு கூட ஆராதனை 9:30 ஆரம்பமாகும். ஆகவே அதற்கு முன்பதாகவே நீங்கள் பாரிஸ் ஹாலில் வந்து சேரும்படியாக அன்போடு கேட்கிறேன். பரிசுத்த வாரத்தின் ஆராதனை திங்கள் முதல் புதன்கிழமை வரை மாலை 6:30 நம்முடைய ஆலயத்தில் தமிழில் நடைபெறும். தயவு செய்து வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஈஸ்டர் குட் ஃப்ரைடே ஆராதனை காலை 8 மணிக்கு வழக்கம் போல் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். மாண்டி தர்ஸ்டே நம்முடைய ஆலயத்தின் மாண்டி தர்ஸ்டே, அதாவது ஹோலி கம்யூனியன், கால்களை கழுவும் நிகழ்ச்சி, அதோடு கூட அன்பின் விருந்து, இவைகள் எல்லாம் சேர்ந்து மாலை 6:30 ஆரம்பமாகும். அதனையும் நினைவில் கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஈஸ்டர் விஜில் சனிக்கிழமை மாலை 6:30 ஈஸ்டர் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் சர்வீஸ் காலை 5:30 அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆராதனைகள் வழக்கம் போல நேரத்தின்படியும் நடைபெறும். தயவு செய்து நேரங்களை கவனத்தில் கொண்டு பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்கம் ஒவ்வொரு மாதமும் கூடுகிறார்கள். ஜெபிப்பதோடு கூட வேதாகமத்தை படித்து வேதாகம தேர்வும் நடத்துகிறார்கள். இந்த வேதாகம தேர்விலே இந்த கடந்த வருடத்திலே மொத்தமாக அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படுகிறது. கடந்த வாரம் பரிசு கொடுக்க முடியவில்லை. ஸோ நீங்கள் இருப்பீர்கள் என்றால் முன்பதாக வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். முதலாவதாக பெயர்களை வாசிக்கிறேன். முதலாவது பரிசு தேவி பாலுவுக்கும், 2வது பரிசு ஷீபா ராணி, 3வது பரிசு லிடியா பிரான்சிஸ் மற்றும் கிறிஸ்டிக்கும். அதற்கு பின்பதாக 6 பேருடைய கான்சுலேஷன் பிரைசஸ்: ஞானம் வில்லியம், ஷீபா பென்ஹர், ரோஹிணி ஆசீர்வாதம், கலா டேவிட், ஆகலா ரிச்சி, இவாஞ்சலின் சாம்ராஜ். மேலும் இந்த குயிஸை தவறாமல் ஒழுங்காக நடத்தி தருகிற கிரானா ராபர்ட் அவர்களுக்கும் பரிசு கொடுக்கப்படுகிறது. தயவுசெய்து முன் வந்து உங்களுடைய பரிசுகளை பெற்று செல்லும்படியாக அன்போடு கேட்கிறேன். அவர்கள் முன் வருகிற நேரத்திலே, இந்த வாரத்திலே முதல் முறையாக நீங்கள் ஆலயத்திற்கு வந்திருப்பீர்கள் என்றால் உங்களை வாழ்த்தி வரவேற்க விரும்புகிறோம். உங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are here for the very first time, please stand up at your place. We would like to welcome you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆலயம் முடிந்த பின்பதாக உங்களை சந்திக்கிறோம். Thank you so much. உட்காருங்கள். முதலாவது பரிசு தேவி வரல. 2வது பரிசு ஷீபா ராணி, Thank you. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிறவர்களுக்காக
நாம் பாடி ஆசீர்வதிப்போம். இங்கே இருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. நல்ல ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் நண்பர்களே உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். வருஷத்தின் நன்மையினால் இவர்களை நிரப்புகிறீர். இவருடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணப்படட்டும். உச்சிதமான கோதுமையினால் இவர்களை திருப்திப்படுத்துவீராக. உம்முடைய சமூகத்தில் என்றும் ஆனந்தமாய் தங்கி தாபரிக்க, குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நற்பெயர் கொண்டு உம்முடைய நாமத்திற்கு சாட்சிகளாக வளர்ந்து ஜீவிக்க தேவன் கிருபை தாரும். உள்ளத்தின் வேண்டுதல்களையும் ஏக்கங்களையும் கிறிஸ்து அறிந்திருக்கிறீர். உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் இவை நிறைவேற்றி கொடுக்கப்படட்டும். என்றும் உமக்குள் மகிழ்ந்திருப்பதோடு தனது சார்ந்தவர்களையும் அக்கம் பக்கத்தவர்களையும் கனத்தோடும் மரியாதையோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நடத்துவதற்கு இவர்கள் அனைவருக்கும் கிருபை தாரும். திருச்சபையாக இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபத்திற்காக அனைவரும் முழங்காற்படியிடுவோம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவரோடு சேர்ந்து நமக்காகவும் முழு மனித சமுதாயத்திற்காகவும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபங்களை தாழ்மையாய் சமர்ப்பிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. இஸ்ரேல், காசா, ரஷ்யா, உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையில் நடக்கும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், அகதிகள், இடம்பெயர்ந்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் யுத்தத்தினால் விதவைகள் அல்லது அனாதைகளாக்கப்பட்ட அனைத்து துன்பப்படுகிறவர்களுடன் திருச்சபைகளும் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து நிற்கவும், சமாதானம் செய்யவும், அங்கு போர் நிறுத்தம் ஏற்படவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. இரக்கமும் தயவும் கொண்ட ஆண்டவரே, எங்கள் தாய் திருநாட்டிற்காக உம்மிடம் வருகிறோம். எங்கள் தேசத்தில் நடந்து வரும் விவசாயிகள் போராட்டம், குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை சமூகம் சமர்ப்பிக்கிறோம். மேலும் நாட்டின் எல்லைகளில் சமாதானம் நிலவவும், வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பாக மணிப்பூரில் அமைதி நிலவவும், மத்திய இந்தியாவில் காணப்படும் நக்சல்வாதம், மாவோயிசம் போன்றவைகள் முடிவுக்கு வரவும், மேலும் நாட்டில் காணப்படும் வன்முறைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு பூரண சமாதானம் நிலவ ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. இந்த ஆண்டில் நடக்கவிருக்கும் பொது தேர்தலுக்கு எங்கள் நாட்டையும் மக்களையும் ஆயத்தப்படுத்தவும், சுதந்திரமான, நிலையான, வலுவான நல்ல ஆட்சி அமைய வழிகாட்டவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. எங்கள் நாட்டில் திருச்சபைகள் கிறிஸ்துவின் அன்பிலும் இரக்கத்திலும் வேரூன்றவும், திருச்சபைகளுக்குள்ளாக காணப்படும் பல்வேறு சவால்கள், நிதி சுமைகள், நில சம்பந்தப்பட்ட ஏராளமான நெருக்கடிகள் இவைகளெல்லாம் சுமூகமாய் முடிவுக்கு வரவும், திருச்சபைகள் பணியில் இடைவிடாது நிலைத்திருக்கவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. நமது குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா, முதலமைச்சர் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா மாநில முதலமைச்சர்கள், அவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் ஞானத்தை தரவும், மாறிவரும் அரசியல் காலகட்டத்தில் இவர்களுக்கு தூர தரிசனம் கொடுத்து நாட்டிற்கு நலம் தரும் திட்டங்களை தீட்ட கிருபையின் அருள் தரவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. உலகின் எல்லா திருச்சபைகளுக்காகவும், விசேஷமாக தீவிரமான தார்மீக எதிர்ப்புகளை சந்திக்கும் திருச்சபைகள்,
துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், ஊழியர்கள், மிஷனரிகள் மற்றும் மிஷனரி ஊழியங்களுக்காகவும் இவைகளெல்லாம் உம்மில் பலப்படுத்தப்படவும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உறுதியாய் நிற்கவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. ஆண்டவரே, எங்கள் பிரதம பேராயர் பிஜாய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் ரூபன் மார்க், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர் தியோடோசியஸ், எங்கள் பிஷப் பால் ஸ்வரூப், எங்கள் போதகர்கள் மோனோதீப், ரத்னராஜ், ஜெயக்குமார் மற்றும் எல்லா லே லீடர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஞாயிறு பாடசாலை, பாடகர் குழு, இவர்கள் எல்லாருக்கும் ஆவியை தந்து வழிநடத்தவும், இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் நடத்தவும், வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக உம்மை சேவிக்கவும் கிருபை புரிவீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. ஆண்டவரே, துன்பப்படுகிறவர்கள், ஏழைகள், பசியால் வாடுகிறவர்கள், ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வேலை இல்லாதவர்கள், துயரப்படுகிறவர்கள் மற்றும் வியாதி படுக்கையில் உள்ளோர் யாவருக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுத்தப்படுவதாக. இவர்களுக்கு உதவியாயிருக்கும் எல்லாருக்கும் உம் தயையும் கிருபையும் தருவீராக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை உம் கிருபாசனத்தண்டையில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையை சேர்ந்த சந்திரபால், மார்டுலி, ஷெரின் குக், ஷேர்லி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மீனு ஷர்மா, மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், வன் சுவாமி, செரி ஹிட்டர், மீனு பீட்டர்சன், பால் ஆல்வினா தாமஸ், எல்ஆர் சுந்தி, அனுப் பென்சன் மற்றும் ஜான்சன், இவர்கள் எல்லாருக்கும் உம் வல்ல கிரியால் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதிசீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினும் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தராய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவன் உள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்துள்ளோம். ஆமீன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனம் வருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமேன். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கிடவோம். தேவ சமாதானம் தேவ சமாதானம் தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. நம்மையும் நமது காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 208 பாடுவோம். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா.
நம்மையும் நமது காணிக்கைகளையும் தேவ பணிகளுக்காக அர்ப்பணிப்போமாக. திருச்சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாயிருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதிமுதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் அது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துவீர். ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீர். நம் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமற்றவராய் இருந்து தமது வல்லமையால் நாமும் பாவங்களை மேற்கொள்ள கிருபை புரிந்தவருக்கு நம் நன்றியை ஏறெடுப்போமாக. மகிமை
பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகியால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் ஒரு சமூகத்திலே வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி சொல்லுவோம். தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்கள்
கிருபை செய்தருளும். ஆமென். விசுவாசத்துடனே கிட்டிச் சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவர் இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறெடுங்கள். Amen.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உதாவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நமது ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய திரியேகிய தேவன் நம்மோடு இருந்து இன்றும் என்றும் நம்மை ஆண்டு நடத்துவாராக. பின்பவனி கீதமாக பாமாலை 270 பாடுவோம். Amen.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.